தமிழகம் மற்றும் புதுவையில் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. கடைசி நாளான இன்று தயாநிதி மாறன், தங்க தமிழ்ச்செல்வன், சாருபாலா தொண்டைமான், கவிஞர் சிநேகன் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே நாளில் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. கடந்த 6 நாட்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடைசி நாளான இன்று முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பலர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். மத்திய சென்னையில் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதி மாறன் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்பொழுது பேசிய அவர் தமிழகத்தில் பாஜகவின் அடிமையாட்சி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் இருப்பது பாஜகவின் அடிமை கூட்டணி. கடந்த 3 ஆண்டுகளாக அடிமைகள் இருந்தவர்கள் இன்று வாழ்க்கையிலேயே பேசியவர்கள். டயர் நக்கி எடுபுடி என்று சொன்னவர்களாம் இப்போது யாருக்கு டயர் நக்கி கொண்டிருக்கிறார்கள், யாருக்கு எடுபடியாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதேபோல தேனி நாடாளுமன்ற அமமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வனும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்பொழுது பேட்டி அளித்தவர் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் தமிழக அரசுக்கு அடிபணிந்து போவதாக குற்றம் சாட்டினார். மக்களை சந்திங்க, ஓட்டு கேளுங்க, ஜனநாயக முறை வெற்றி பெற பாருங்க. பணம் கொடுத்து பிரியாணி கொடுத்து பிராந்தி கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம்னு நினைச்சா இந்த காலத்தில் எடுபடாது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் நீதி மய்யத்தின் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் சிநேகன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இது வளமாக இருக்க வேண்டிய ஒரு பூமி. ஆனால் இதுவரைக்கும் வென்றவர்கள் அதை எதுவுமே செய்யலைன்னு உங்களுக்கும் தெரியும், இங்கே உள்ள மக்களுக்கும் தெரியும். மக்கள் நீதி மைய தலைவர் சமீபத்தில் அவங்களோட தேர்தல் பிரகடனம் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னார். மக்களுக்கான பணியை செய்யாத எவராய் இருந்தாலும் அடுத்த நிமிடம் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்றார். நிச்சயமாக இங்கே என்ன தேவை என்பதை ஆராய்ந்து மிகச்சிறந்த அறிஞர்களோடு அவருடைய ஆலோசனைகளோடு கூடிய விரைவில் ஒரு பசுமை தேசமாக இந்த சிவகங்கை தேசம் மாற்றப்படும். பெரம்பலூர் தொகுதி மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர் செந்தில்குமார் காலதாமதமாக வந்ததாக கூறி அவரது வேட்புமனு ஏற்கப்படாததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பெரம்பலூர் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் தமிழ் பேரரசு கட்சி சார்பில் போட்டியிடும் இயக்குநர் கௌதமனும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்பொழுது பாஜகவின் நேரடி முகமாக ரஜினி உள்ளதாகவும் பாஜகவின் மறைமுக முகமாக கமலஹாசன் உள்ளதாகவும் விமர்சித்தார். இயக்கப்படுகிறவர் நாம் எப்பவும் சொல்றது போல பாரதிய ஜனதாவின் நேரடி முகம் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், மறைமுகமான முகம் ஐயா கமலஹாசன் அவர்கள். திமுக, அமமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் கடைசி நாளான இன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை தொடங்க உள்ள நிலையில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 29ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று மாலை 39 மக்களவைத் தொகுதி மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படவுள்ளது. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.